எபிரேய புத்தகத்திலிருந்து நாம் கடவுளுடைய வார்த்தையை நாம் பிரசங்கமாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். கடந்த 1.5 ஆண்டு காலமாக இந்த எபிரேயர் 8 அதிகாரத்திலிருந்து கடவுளுடைய வார்த்தையை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த எபிரேய புத்தகத்தினுடைய சாரம்சத்தை நம்ம புரிஞ்சு கொண்டா மட்டும்தான் பிரசங்கத்தை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் அனுதின வாழ்க்கையில் வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கிற அந்த புத்தகத்தினுடைய பின்னணியை தெரிஞ்சால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக எபேசி நிருபத்தை வாசிக்கிறீங்கன்னு சொன்னால் எபேசி நிருபத்தை யார் எழுதியதுன்னு சொல்லி தெரியணும். அந்நிருபம் யாருக்கு எழுதப்பட்டதுன்னு சொல்லி தெரியணும். அந்நிருபத்தை ஏன் எழுதுகிறார் என்பதை தெரியணும். இதெல்லாம் தெரியாமல் வேதாகமத்தை என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. அதே போல் அந்த எபிரேய புஸ்தகமானது இதனுடைய ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் 66 புத்தகமாகிய முழு வேதத்திற்கும் 2 விதமான ஆசிரியர்கள். ஒன்று தெய்வீக ஆசிரியராகிய பரிசுத்த ஆவியானவர், 2வது மனித ஆசிரியர்கள். 40க்கும் மேற்பட்ட மனிதர்கள் இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார்கள். சுமார் 1600 ஆண்டு கால இடைவெளியில் இந்த 66 புஸ்தகமும் எழுதப்பட்டது. இந்த எபிரேய நிருபத்தினுடைய ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் 1ஆம் நூற்றாண்டு எபிரேய திருச்சபைக்கு அவர் எழுதுகிறார். என்ன நோக்கம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான யூதர்கள், பொதுவாக யூதர்கள் இயேசுவை மேசியாவாக விசுவாசிக்க மாட்டாங்க. யூதர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தேவன், அவர் யெகோவா தேவன், பிதாவாகிய தேவன் மட்டும்தான். யூதர்கள் மேசியா விசுவாசிப்பாங்க. ஆனால் இயேசு தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியான்னு சொல்லி இயேசுவை விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனால் கடவுள் தனது சுவிசேஷத்தினுடைய வல்லமையினால் ஒரு சில யூதர்களை ரட்சித்து சபையிலே இணைத்து கொண்டார். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. எப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு ஒருபுறம் அவர்களுடைய சொந்த யூதர்கள் மூலமாய் உபத்திரவங்களும் நெருக்கடிகளும் வருகிறது. அடுத்தது ரோம அரசாங்கத்தின் மூலமாய் அந்த யூத திருச்சபைக்கு நெருக்கடிகளும் உபத்திரவங்களும் வருகிறது. 2 விதமான ஆப்போனன்ட்ஸ், 2 விதமான எதிரிகள். ஒன்று சொந்த யூதர்கள், அடுத்தது ரோமருடைய அரசாங்கம். ரோம அரசாங்கம் சொல்லுது, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா அரசாங்கத்தினுடைய அனைத்து சலுகைகளும் உங்களுக்கு கொடுக்காது. நீங்க சபையில வாழ்ற வரைக்கும் ரோம நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய சலுகைகள் எதுவுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ரோம அரசனை மட்டும் தான் வணங்கணும் என்ற கட்டளையை பிறப்பிக்கிறது. இந்த கட்டளைக்கு அச்சுறுத்தலுக்கு பயந்து ஒரு சில எபிரேய கிறிஸ்துவ விசுவாசிகள் சபையை விட்டு விலகி தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பித்தார்கள். எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நிருபத்தின் மூலமாய் சத்தியத்தை அறிந்தும் பின்வாங்கி போவதனுடைய ஆபத்தின் உச்ச கட்டத்தை இந்த நிருபத்தில் பேசுறார். இந்த நிருபத்தில் சுமார் 6க்கும் மேற்பட்ட வார்னிங்ஸ், எச்சரிப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த எச்சரிப்புகள் எல்லாம் சபைக்கு வெளியே உள்ள மனிதனுக்கு கிடையாது. சபையில அநேக காலமாய் வாழ்ந்து சுவிசேஷத்தை கேட்டு சபையில பிரசங்கத்தை கேட்டு இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு பயந்து சபையை விட்டும் கிறிஸ்துவை விட்டும் பின்வாங்கி போய் தன் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அபிவிசுவாசிகளை இந்த நிருபம் படு பயங்கரமாக எச்சரிக்கிறது. இந்த எச்சரிப்பெல்லாம் நீங்க படிக்கும்போது நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நீங்க பயம் இல்லாமல் வாசிக்க முடியாது. கடவுள் இந்த அளவுக்கு அபிவிசுவாசிகள் மீது, சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பாத கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போன மனிதர்கள் மீது கடவுள் இவ்வளவு கொடிய நபராக இருப்பாரா என்ற கேள்வி உங்களுக்குள்ள எழும். அந்த அளவுக்கு வேதத்தில் தேவன் தனது சபையின் மீதான வைராக்கியத்தை காண்பித்திருக்கிறார். நீங்க பொதுவாக பார்க்கும் பொழுது, வேதத்தை முழுவதுமாக வாசிக்கும் பொழுது, புறஜாதிகளை கடவுள் ஒருபோது எச்சரிக்கல. கடவுளை அறியாத மனுஷனை கடவுள் எங்கேயுமே எச்சரிக்கல, வான் பண்ணல, கண்டிக்கல, புத்தி சொல்லவே கிடையாது. யாருக்கு அவர் புத்தி சொல்றார், யாரை எச்சரிக்கிறார்? தனது வீட்டுக்குள் வாழ்க அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எச்சரிக்கிறார், புத்தி சொல்கிறார்.
ஏன் அப்படின்னா தேவன் இன்றைக்கும் சபையை நேசித்து கொண்டே இருக்கிறார். கடவுள் இன்றைக்கும் சபைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை நேசித்து கொண்டே உங்கள் மீது கிருபையை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். எனவே இந்த நிருபத்தினுடைய சாரம்சம், பின்வாங்கி போன எபிரேய விசுவாசிகளுக்கு கடவுள் ஒன்றை காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார் என்றால், உங்கள் பின்மாற்றத்திற்கான காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க உலகத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க ரோம அரசனை பார்த்து பயப்படுறீங்க, உங்க சக யூதர்களை பார்த்து பயப்படுறீங்க, இந்த உலகத்தினுடைய அச்சுறுத்தலை பார்த்து பயப்படுறீங்க. ஆனா நீங்க யாரை பார்க்கல, நீங்க யாரை கவனித்து பார்க்கல, கிறிஸ்துவனை கவனித்து பார்க்கல. கிறிஸ்துவ கவனித்து பார்க்காத எந்த ஒரு நபருடைய வாழ்க்கையும் பரிதாபமான வாழ்க்கையாக தான் இருக்கும். எனவே ஆசிரியர் சொல்ற, நீங்க மீண்டும் யாரை கவனிச்சு பாருங்க, இயேசுவை கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரட்சிப்புக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பாவம் எவ்வளவு மோசமான பாவமா இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கும் மனம் திரும்ப வாய்ப்பு உண்டு. இன்றைக்கும் கிறிஸ்து அழைத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் மன்னிப்பதற்கு சுவிசேஷத்தின் மூலமாய், பிரசங்கத்தின் மூலமாய், வேதத்தின் மூலமாய் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, மீண்டும் அந்த கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும் பொழுது, உடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் உடைய வாழ்க்கையை புதுப்பிக்க அவர் வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல சில வாரங்களுக்கு முன்பாக நாம் சிந்தித்தோம். பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து எங்க அமர்ந்திருக்கிறார்? தேவனுடைய வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிறார். ரோம அரசாங்கத்தினுடைய ராஜா ஒருவேளை ரோம ராஜாவா இருக்கலாம். ஆனால் எல்லா நாடுகளுக்கும், எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு பிரதானமான ராஜா யார்? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து எங்கு அமர்ந்திருக்கிறார்? வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் பிதாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிறார். அந்த பிதாவுடைய தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு கீழே தான் எல்லா அதிகாரங்களும், நாடுகளும், அதிகாரிகளும், பிரதமர்களும், முதலமைச்சர்களும், ஐஸ்வர்யவான்களும், தொழிலதிபர்களும் இயேசு கிறிஸ்துடைய பாதங்களுக்கு கீழாக இருக்கிறார்கள். எனவே இந்த நிருபம் 2 விதமான காரியத்தை குறித்து சபைக்கு சொல்லுது. ஒன்று, உபத்திரவப்பட்டு இன்னும் கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. என்ன ஆறுதல்? உபத்திரவத்தின் மத்தியிலே கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. கிறிஸ்து இயேசு உங்கள் மீது சர்வ அதிகாரம் உள்ளவர். 2வது, இதே நிருபம் சத்தியத்தை அறிந்தும் இன்னும் மனம் திரும்பாமல் கிறிஸ்துவுக்கு வெளியே, சபைக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு போலியான அவிவிசுவாசியை மிக பயங்கரமாக எச்சரிக்கிறது. எபிரேயர் 10 வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்றார். தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையை நாவை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான். வேதம் மிக ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. கடவுளை அறியாத மனிதனை விட, கடவுளுடைய சுவிசேஷத்தை கேட்காத மனிதனை விட, பல ஆண்டு காலமாக சபையிலே அமர்ந்து சுவிசேஷத்தை கேட்டு, வசனத்தை கேட்டு, கிறிஸ்து யார் என்பதை கேட்டு, பாவத்தை குறித்து கேட்டு, தேவனை குறித்து அறிந்தும் கடவுளை விட்டு துணிகரமா பின்வாங்கி போற மனிதனுடைய நிலைமை மிக மிக பரிதாபமான நிலைமை. எனவேதான் தேவன் மீண்டும் சொல்றார், இந்த நிலைமைக்கு நீங்க யாரும் போயிடக்கூடாது. கடவுள் சொல்ற விஷயம், எபிரேய சபையில் உள்ள விசுவாசிகள் இந்த நிலைமைக்கு நீங்க யாரும் போயிடக்கூடாது. நீங்க சபைக்குள்ள வாழ்கிற நீங்கள் உங்கள் ஆத்மாவை பரிசோதிச்சு பாருங்க. உங்களை வெளியே இழுப்பதற்கு பிசாசானவன் எல்லா தந்திரத்தையும் பயன்படுத்துவான். பிசாசானுடைய மிகப்பெரிய வேலை என்னன்னு சொன்னா, ஒரு விசுவாசிய சபையை விட்டு பிரிப்பது தான். ஏன் தெரியுமா? சபையை அழிப்பது தான் பிசாசுடைய ஒரே நோக்கம், ஆதி முதற்கொண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. சபைக்குள் வாழ்கிற விசுவாசிகளாகி நீங்கள் உங்கள் ஆத்மாவை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். மெய்யாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? மெய்யாகவே என் ஆத்துமா
கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறதா? மெய்யாகவே நான் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேனா? மெய்யாகவே என் வாழ்க்கைக்கான அஸ்திபாரம், அதிகாரம், அத்தாரிட்டி வேதம் மட்டும்தான் என்பதை விசுவாசிக்கிறேனா? மெய்யாகவே நான் கடவுள் அனுமதி இல்லாமல் உலகத்தில் ஏதும் நடைபெறாது என்பதை விசுவாசிக்கிறேனா? மெய்யாகவே எனது வாழ்க்கையும் குடும்பமும் எதிர்காலமும் எல்லா நிகழ்ச்சியும் கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேனா? ஆராய்ந்து பாருங்கள். எனவே இந்த 8ஆம் அதிகாரத்தில் பேசின பரிசுத்த ஆவியானவர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை குறித்து அவர் சொல்றார். என்னன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை ஆராதிக்கும்படி தேவன் ஒரு முறைமையை ஏற்படுத்துகிறார். எகிப்தில் 400 ஆண்டு காலம் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்தின் வழியாக கானானுக்குள்ளாக பிரவேசிக்கிற வரைக்கும் கடவுள் தன்னை தொழுது கொள்வதற்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நியமிக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கூடாரம். அந்த கூடாரத்தில் தேவன் இருக்கிறார். அந்த கூடாரத்தில் நாள்தோறும் பலிகள் செலுத்தப்படும். வருடத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் அவனுடைய பாவத்திற்காக, ஜனங்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்தி இரத்தத்தை உள்ளே கொண்டு போக வேண்டும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிப்பதுதான். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகம புஸ்தகம், லேவியராகம புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து படிக்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் காணப்படும். ஒன்று வெளிப்பிரகாரம். வெளிப்பிரகாரத்தை தாண்டி ஒரு கூடாரம் இருக்கும், அறை இருக்கும். அந்த அறைக்கு பேர் பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு இடம் இருக்கும். இந்த 3 பகுதிகளாக இந்த ஆசரிப்பு கூடாரம் பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்யணும், இதில் எப்படி ஆராதிக்கணும் என்ற கட்டளையை தேவன் மோசேக்கு நியமித்தார். மோசே தன் இஷ்டத்தின்படி இந்த கூடாரத்தை கட்டளை. எந்த மனுஷனும் தன் இஷ்டத்தின்படி கூடாரத்தை கட்டளை. தேவன் தான் இந்த கூடாரம் எவ்வளோ நீளம் இருக்கணும், எவ்வளோ அகலம் இருக்கணும், அதுக்குள்ள யார் போகணும், அதுக்குள்ள எப்படி ஆராதிக்கணும் என்ற முறைமைகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதுல பலி செலுத்தப்பட்ட அனைத்து ஆட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேவன் பழைய ஏற்பாட்ட ஒரு செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் பலி செலுத்துகிற ஒவ்வொரு ஆடும் யாரை குறிக்கிறது? வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நீங்கள் பலி செலுத்துகிற ஆட்டின் ரத்தம் ஒருபோதும் உங்கள் பாவங்களை மன்னிக்காது. அப்புறம் ஏன் கடவுள் அனுமதிச்சாருன்னு சொன்னா, அது ஒரு மாதிரி, அது ஒரு உவமை, அது ஒரு நிழலாட்டம், அது ஒரு ஒப்புமை. ஆனால் அவைகள் இயேசு கிறிஸ்து அல்ல. புரியுதா? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அதில் பணி செய்கிற பிரதான ஆசாரியர், அதில் பலி செலுத்தப்படுகிற ஆட்டுக்குட்டிகள், இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை யாரை நோக்கி பார்க்க செய்ய வேண்டும்? வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க செய்ய வேண்டும். ஆனால் இந்த 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த எபிரேய கிறிஸ்தவர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய சிலுவையை மறந்துட்டு மீண்டும் எங்க போயிட்டாங்க? இந்த ஆசரிப்பு கூடார பலிகளுக்கு போயிட்டாங்க. இனிமே ஆசரிப்பு கூடாரம் நமக்கு தேவை கிடையாது. இனிமே ஆடுகளை பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார். கிறிஸ்துடைய ரத்தம் பூரணமானது. கிறிஸ்துடைய ரத்தம் வல்லமையானது. எனவே இனிமேல் நமக்கு ஆட்டின் ரத்தமோ அல்லது இஸ்ரவேல் மக்களுடைய சடங்காச்சாரங்களோ நமக்கு அவசியம் அல்ல. ஆனால் இந்த இஸ்ரவேல் யூத 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், சபையில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடைய மரணத்தை மறந்து மீண்டும் பலி செலுத்துவதற்கு, மீண்டும் பழைய ஏற்பாட்டுடைய சடங்குகளுக்கு திரும்பினார்கள். எனவே தான் 9ஆம் அதிகாரத்தில் தேவன் பேசுகிற காரியம், பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த 1ஆம் உடன்படிக்கையாகிய அந்த ஆசரிப்பு கூடாரம் உங்களை ஒருபோதும் ரட்சிக்காது. அது பலனற்றது, அது பலவீனமானது. அதனுடைய ஒரே நோக்கம் நிஜமாக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு காண்பிப்பது தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க?
நிஜத்தை விட்டுட்டு எங்க போயிட்டீங்க? நிழலுக்கு போய்விட்டீர்கள். ஒரு நிழலுடைய நோக்கமே நிஜத்தை காண்பிப்பது மட்டும்தான். ஆனால் மக்கள் நிஜத்தை விட்டுவிட்டு நிழலுக்கு ஆராதனை செய்கிறார்கள். இந்த அதிகாரத்தில் தேவன் சொல்ற விஷயம், அந்த ஆசாரிப்பு கூடாரம் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு நமக்கு காண்பிக்கிறது என்பதை குறித்து பேசுறார். இயேசு கிறிஸ்துடைய பலி, இயேசு கிறிஸ்துடைய மரணம் அது எந்த விதமாக போதுமானது, அது நம்முடைய பாவத்தை எவ்வாறு மன்னிக்கிறது என்பதை குறித்து இந்த ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3 அடிப்படையான காரியங்கள். ஒன்று, இந்த செய்தியினுடைய தலைப்பு ஆசாரிப்பு கூடாரத்தை விட கிறிஸ்து மேலானவர். ஆசாரிப்பு கூடாரத்தை விட கிறிஸ்து மேலானவர். 3 காரியங்கள் 1 முதல் 10 வரைக்கும். கிறிஸ்துவுக்கு மாதிரியான ஆசாரிப்பு கூடாரம். கிறிஸ்துவுக்கு மாதிரியான ஆசாரிப்பு கூடாரம். 2வது வசனம் 11 முதல் 14 வரைக்கும் கிறிஸ்துவினுடைய மீட்பின் பணி, கிறிஸ்து எவ்வாறு நமக்காக மரித்தார் என்பதை குறித்த காரியங்கள். 3வது காரியம் 15ஆம் வசனம், கிறிஸ்துவினால் வரும் நித்திய சுதந்திரம். கிறிஸ்துவினால் வரும் நித்திய சுதந்திரம். 1வது கிறிஸ்துவுக்கு ஒப்பனையான ஆசரிப்பு கூடாரம். நம்ம என்ன சொன்னது போல இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள். ஒன்று என்னது? வெளிப்பிரகாரம். அந்த வெளிப்பிரகாரத்தில் என்ன இருக்குன்னு சொன்னா, முதல்ல ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலுக்குள்ளதான் உள்ள போக முடியும். அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒரே ஒரு வாசல் தான். 2 வாசலோ 3 வாசலோ கிடையாது, ஒரே ஒரு வாசல் தான். அந்த ஒரே ஒரு வாசல் யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வாசல் என்று அவர் சொல்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்து என்கிற வாசலுக்குள்ள பிரவேசிக்காமல் ஒருபோதும் பிதாவாகிய தேவனை நாம் சேர முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து வாசலுக்குள்ள போன பிறகு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தின் மீது தான் ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்துவார்கள். அந்த பலிபீடம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்து நமக்காக ஒப்பற்ற பலியாக மரித்தார் என்பதை அந்த பலிபீடம் குறிக்கிறது. அந்த பலிபீடத்தை தாண்டி வெளிப்பிரகாரத்தில் ஒரு வெண்கல தொட்டி இருக்கும். அந்த வெண்கல தொட்டியில தான் ஒவ்வொரு ஆசாரியனும் தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். தன்னை சுத்திகரித்தா மட்டும்தான் அடுத்த பகுதிக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாகவோ அல்லது மகா ஸ்தலத்திற்குள்ளாகவோ அந்த ஆசாரியன் உள்ளே போக முடியும். ஆக மொத்தம் வெளிப்பிரகாரத்தில் எத்தனை காரியம் இருக்கிறது? 3 காரியம். 1 வாசல், 2வது பலிபீடம், 3வது வெண்கல தொட்டி. இது வெளிப்பிரகாரம். வெளிப்பிரகாரத்தை தாண்டி அந்த கூடாரத்தில் ஒரு கூடாரம் இருக்கிறது, அது பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இதே போல 3 பொருட்கள் உள்ளே காணப்படும். 1 குத்து விளக்கு. அந்த குத்து விளக்குல 7 கிளைகள் இருக்கும். அந்த 7 கிளையிலும் நாள்தோறும் ஆசாரியன் உள்ளே பிரவேசித்து எண்ணெயை ஊற்றி அதை எரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த குத்து விளக்கில் வரக்கூடிய வெளிச்சம் எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். அதே வேதம் சொல்கிறது, உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியையும் வழிநடத்தக்கூடிய 2 காரியம். 1 வேதம், 2வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. குத்து விளக்குக்கு எதிராக சமூகத்து அப்பங்கள் என்ற ஒரு பொருள் இருக்கும். அந்த சமூகத்து அப்பங்கள் 12 அப்பங்கள் இருக்கும். ஏன் 12 அப்பங்கள் சொன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய 12 கோத்திரங்களுக்கு இணையாக 12 அப்பங்கள் இருக்கும். அந்த 12 அப்பங்களையும் வாரம் ஒரு முறை ஆசாரியன் அதை மாற்ற வேண்டும். வாரம் ஒரு முறை ஓய்வு நாள் அன்றைக்கு அந்த பழைய அப்பங்களை எடுத்து புதிய அப்பங்களை அங்கு வைக்க வேண்டும். பழைய அப்பங்களை அந்த ஆசாரியன் உணவாக உண்ண வேண்டும். சரியா? அடுத்தது தூப பீடம் என்ற ஒரு பொருள் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். அந்த தூப பீடம் என்பது எதற்காக சொன்னா, வெளியே பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய சாம்பலில் வரக்கூடிய புகை அந்த தூப பீடத்தின் மீது காண்பிக்க வேண்டும். ஆக மொத்தம்
இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள இந்த 3 பொருட்களும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. எவ்வாறு? குத்துவிளக்கு சொல்கிறது இயேசு கிறிஸ்து சபையை வழி நடத்துகிறார். அப்பங்கள் சொல்கிறது இயேசு கிறிஸ்து சபையை போஷிக்கிறார். தூபபீடம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து சபைக்காக பரிந்து பேசுகிறார். இதுதான் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பொருட்களுக்கான கிறிஸ்துவுக்கான ஒப்பீடு. அடுத்து இறுதியாக 3வது பகுதி, அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். ஒன்று வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் முதலாவது ஒரு திரை இருக்கும், ஒரு ஸ்கிரீன், ஒரு திரை இருக்கும். மகா ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிப்பதற்கு நடுவாக ஒரு திரை இருக்கும். அந்த திரைக்குள்ளாக சென்று பார்க்கும் பொழுது அங்கு உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இதுதான் மிக முக்கியமானது. அந்த உடன்படிக்கை பெட்டி சீத்தீம் என்கிற மரத்தால் செய்யப்பட்டது. அந்த மரத்தால் செய்யப்பட்ட பெட்டியின் மீது பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கும். அந்த பொன் தகட்டிற்கு பெயர் தான் கிருபாசனம். புரியுதா? உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டி சீத்தீம் மரத்தால் உண்டாக்கப்பட்டது. அந்த மரத்தின் மீது செதுக்கப்பட்ட வைக்கப்பட்டது தான் பொன் தகடு. அந்த பொன் தகடிற்கு பெயர் தான் கிருபாசனம். ஆசாரியனுக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆசாரியனுடைய வேலை என்னன்னு சொன்னா, நாள்தோறும் என்ன பண்ணணும்? பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள மட்டும்தான் அவன் போக முடியும். மகா ஸ்தலத்திற்குள்ளாக போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போய் நாள்தோறும் எண்ணெயை மாற்றணும், அந்த குத்து விளக்கை எரிய வைத்து கொண்டே இருக்கணும், சமூக தப்பங்களை மாற்றணும். மகா பிரதான ஆசாரியனுடைய பணி என்னவென்றால், வருடம் ஒரு முறை தனக்காக தன் நாட்டிற்காக பலி செலுத்துகிற நாள். வருஷம் ஒரு முறை மட்டும்தான் தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் ஆடுகளையும் காளைகளையும் பலி செலுத்தி அந்த இரத்தத்தை உள்ளே கொண்டு போய், எங்கே கொண்டு போய்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு போய் அந்த கிருபாசனத்தின் மீது இரத்தத்தை தெளித்து தனக்காக தன் ஜனங்களுக்காக தேவனிடம் பரிந்து பேசுவதுதான் மகா பிரதான ஆசாரியனுடைய வேலை. சரியா? இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் யாரை குறிக்கிறது? இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒரே ஒரு நபரை தான் குறிக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆனால் இந்த 1ஆம் நூற்றாண்டு யூத எபிரேய விசுவாசி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நிஜமாக இயேசு கிறிஸ்துவை விட்டு நிழலாகிய இந்த சடங்குகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இது பலவீனமானது என்பதை குறித்து ஆசிரியர் சொல்றார். ஏன் இந்த ஆசாரிப்பு கூடாரம் பலவீனமானதுன்னு சொன்னா, 8 முதல் 10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, 9ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் பிதாவிடம் செல்லக்கூடிய வழியை ஒருபோதும் உண்டாக்காது. இங்க சொல்றார், அதனால் 1ஆம் கூடாரம் நிற்கும் அளவு பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் என்றால் வழி, மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஏன் இந்த பழைய ஏற்பாட்டுடைய ஆசரிப்பு கூடாரம் பலவீனமானதுன்னு சொன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினால தேவனிடம் சேர்க்கும் வழியை உண்டு பண்ண முடியாது. 2வது, வருஷம் ஒரு முறை மட்டும்தான் பிரதான ஆசாரியர் என்ன செய்யணும்? அந்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அடுத்தது, இந்த பலவீனமான ஆசரிப்பு கூடாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஒப்பனை, ஒரு மாடல். அது நிஜம் கிடையாது, ஒரு மாடல். உதாரணமாக பார்க்கும் பொழுது, மொபைல் எடுக்க ஒரு கடைக்கு, ஒரு ஷோரூமுக்கு போகிறேன்னு சொன்னால், அங்கே டம்மி மொபைல் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த டம்மி மொபைலை பார்க்கும் பொழுது ஒரிஜினல் ஃபோன் மாதிரியே இருக்கும், ஆனால் அது ஒரிஜினல் ஃபோன் கிடையாது. ஏன்? அந்த டம்மி மொபைலுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இது போல தான் நீங்கள் வாங்கக்கூடிய ஃபோனும் இருக்கும் என்பது தான் அதனுடைய செய்தி. ஆனால் இந்த விசுவாசிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், ஒரிஜினல் ஃபோனை விட்டுட்டு டம்மி ஃபோனை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அதுதான் பிரச்சனை. இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு கிறிஸ்துவை முன்னறிவிக்கிற பழைய ஏற்பாட்டினுடைய சடங்குகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இந்த பலவீனமான பழைய ஏற்பாட்டினுடைய ஆசரிப்பு கூடாரம் இங்க சொல்லப்படுது 10ஆம் வசனம்,
சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட சடங்குகள். இப்ப சீர்திருத்தல் உண்டாகும் காலம்னா எந்த காலம்? கிறிஸ்துவுடைய காலம். கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் இந்த சடங்குகள் நிழலாட்டமாக பின்பற்ற கொண்டே இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்து சடங்குகளும் அனைத்து பலிகளும் கிறிஸ்துவை காண்பிக்கிறது. ஆனால் கிறிஸ்து செய்வதை செய்ய முடியாது. கிறிஸ்துவை காண்பிக்கிறது, ஆனால் கிறிஸ்து செய்வதை செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் செய்கிற காரியங்கள், கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைகள், அது ஒருபோதும் பிரயோஜனமற்றது. உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து சூழப்பட்டு இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கைக்கு கிறிஸ்து மையமாக இருக்கிறாரா? இன்றைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னா, இயேசு இல்லாத ஜெபம், கிறிஸ்து இல்லாத வேத வாசிப்பு, கிறிஸ்து இல்லாத குடும்ப வாழ்க்கை, கிறிஸ்து இல்லாத சபை, கிறிஸ்து இல்லாத பிரசங்கம், கிறிஸ்து இல்லாத ஆராதனை, இவ்விதமாக தான் போய் கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காரியம், என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கிறாரா? இரண்டாவது, கிறிஸ்துவினுடைய மீட்பின் பணி 11 முதல் 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, முதலாம் உடன்படிக்கையாகிய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலவீனத்தை காண்பித்த ஆசிரியர் இப்பொழுது இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், அவர் சிந்தின இரத்தம் எவ்வளவு வல்லமையானது என்பதை நமக்கு காண்பிக்கிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது படிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். எதை தெரியப்படுத்தி இருக்கிறார்? பழைய ஏற்பாட்டினுடைய ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து தெரியப்படுத்தி இருக்கிறார். 5ஆம் வசனத்தினுடைய இறுதி பகுதியை பாருங்க, இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. இவர் சொல்றாரு, இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பலிகளுக்கு நீங்க பின்வாங்கி போயிட்டீங்க, அதை குறித்து பேசுறதுக்கு டைம் எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அதை குறித்து ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் எங்க பேசியிருக்கிறார்? பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமத்திலும் லேவியராகமத்திலும் பேசியிருக்கிறார். இதை குறித்து பேச சமயம் இல்லை. ஏன்னு சொன்னா, இதை விட இன்னொரு முக்கியமான காரியம் பேச வேண்டி இருக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டினுடைய சடங்குகளை விட மிக முக்கியமான ஒரு நபரை குறித்து பேச வேண்டியது இருக்கு, அது இயேசு கிறிஸ்து. எனவே நீங்கள் பின்வாங்கி போன சடங்குகளை குறித்து பேசுவதற்கு இப்பொழுது சமயம் இல்லை. யார் தெரியப்படுத்தியிருக்கிறார்? 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். பழைய ஏற்பாடு பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது. 11 முதல் வாசிக்கும் பொழுது நான் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பின் பணி, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்கு பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். 1ஆம் நூற்றாண்டு யூத விசுவாசிகள் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை மறந்து போய் பழைய ஏற்பாட்டினுடைய பலிகளுக்கு திரும்பினார்கள். இயேசுவினுடைய இரத்தத்தினுடைய வல்லமையை மறந்து போனார்கள். நம்முடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ள இயேசுவை மறந்து போனார்கள். இங்க 11ஆம் வசனம் முதலாவது வார்த்தை கிறிஸ்துவானவர் என்று சொல்லப்படுகிறது. மூல பாஷையில ஆனால் இயேசுவோ என்று சொல்லப்படுகிறது. நீங்க வேதாகமத்தை வாசிக்கும் போது எங்கெல்லாம் இந்த ஆனால் என்ற வார்த்தை வருகிறதோ அதை நீங்கள் மிக உன்னிப்பாக வாசிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, ஆனால் பட் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்படி இருந்தீங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். நீங்கள் பாவத்திலே மரித்து போயிருந்தீர்கள், ஆனால் தேவன் உங்களை உயிர்ப்பித்தார். நீங்கள் நரகத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்தீர்கள், ஆனால் தேவன் உங்களை மீட்டுக் கொண்டார். நீங்கள் தேவனுடைய கோபத்திற்கீழாக இருந்தீர்கள், ஆனால் இயேசுவோ உங்களுக்காக மரித்தார். ஆனால் என்ற வார்த்தை வேதாகமத்தில் மிக முக்கியமானது. இங்க படிக்கிறோம் 12ஆம் வசனம்,
ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து. இந்த பிரவேசித்து என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. அது மிக முக்கியமான வார்த்தை. பிரவேசித்து என்றால் 4 காரியங்கள். அவர் எங்கு பிரவேசித்தார், எதை கொண்டு சென்றார், யாராக பிரவேசித்தார். முதலாவது, கிறிஸ்து எங்கே பிரவேசித்தார். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு முறையும் பிரதான ஆசாரியன் தனக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகா ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசித்து அந்த கிருபாசனத்தின் மீது தெளிக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கவில்லை. அதை காட்டிலும் மேன்மையான ஒரு ஸ்தலம், பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்தார். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசரிப்பு கூடாரம் மனுஷனால் கட்டப்பட்டது, மனுஷனால் செய்யப்பட்டது, அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் மனுஷனால் கட்டப்படாத, கைவேலை இல்லாத ஒரு கூடாரம், அது பரலோக ராஜ்யம். அதை தேவன் கட்டினார். அங்கு இயேசு கிறிஸ்து பிரவேசித்தார். இரண்டாவது, எதன் மூலமாய் பிரவேசித்தார், எதை கொண்டு சென்றார். பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் உள்ளே போகும் பொழுது எதை கொண்டு போனார், தன் கையில் எதை எடுத்து கொண்டு போனார், இரத்தத்தை எடுத்து கொண்டு போனார். அது அவருடைய இரத்தம் அல்ல, ஆட்டினுடைய இரத்தம். ஆனா இங்கு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து யாருடைய இரத்தத்தை உள்ளே கொண்டு போனார், அவருடைய சொந்த இரத்தத்தை உள்ளே கொண்டு போனார். அவருடைய சொந்த மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பிதாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிற இடத்திற்கு சென்று அந்த கிருபாசனத்தின் மீது தன் இரத்தத்தை அவர் தெளித்தார். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு முறையும் பிரதான ஆசாரியை உள்ளே பிரவேசிக்கும் பொழுது ரொம்ப பயத்தோடு தான் பிரவேசிப்பான். ஏன்னு சொன்னா, ஒருவேளை ரத்தத்தை கொண்டு போற இந்த பிரதான ஆசாரியன் பாவத்தோடு கூட உள்ள போயிட்டான்னு சொன்னா உயிரோடு வெளியே வர முடியாது. பரிசுத்தமான தேவன் அங்கேயே பலி செலுத்துகிற அந்த ஆசாரியனை கொன்று போடுவார். எனவே ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் அந்த மகா ஸ்தலத்திற்குள்ளாக ரத்தத்தை கொண்டு போகணும்னு சொன்னா முதல்ல இவன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும், இவன் பரிசுத்தமாகணும். அப்ப சிந்திச்சு பாருங்க, ஒரு மனிதனாகிய ஒரு பிரதான ஆசாரியனே தன்னுடைய சிறிய பாவத்தோடு கூட உள்ளே பிரவேசித்து தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டு அங்கே சாகடிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து எத்தனை பேருடைய பாவத்தை சுமந்து கொண்டு போனார். கிறிஸ்துவாகிய தேவ ஆட்டுக்குட்டி அவருடைய பாவங்களை சுமந்து அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனைத்து மக்களுடைய சிறு வயது முதல் மரிக்கிற வரைக்கும் உள்ள அனைத்து பாவத்தையும் மூட்டையாக சுமந்து தன் மீது வைத்து கொண்ட தேவ ஆட்டுக்குட்டியாக உள்ளே பிரவேசித்தார். ஒரு சிறிய பாவத்தை பொறுத்து கொள்ள முடியாத பரிசுத்தமான தேவன் தனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியை பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டியின் மீது எண்ணிக்கை கடங்காத பாவ சுமைகள் சுமத்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் அந்த ஆட்டுக்குட்டியை அங்கேயே வெட்டினார், அங்கேயே நொறுக்கினார். சிந்தித்து பாருங்கள், ஒவ்வொரு முறையும் ஆசாரியப்பு கூடாரத்தில் ஒரு பிரதான ஆசாரியன் எவ்வளோ வேகமாக ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டி எப்படி துடித்திருக்கும். ஆனால் தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை ஏற்று அவர் சிலுவைக்கு சென்று வேதனைப்படும் பொழுது, பாடுபடும் பொழுது எத்தனை வேதனைகளை அவர் அனுபவித்திருப்பார். காரணம் என்ன? நமது பாவம் எவ்வளவு மோசமானது. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை நொறுக்கினார். பிதாவாகிய தேவன் தனது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அடித்தார், சாகடித்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மீது விழுந்தது? கிறிஸ்து மீது விழுந்தது. அந்த தேவ ஆட்டுக்குட்டி சத்தமிடாமல் அந்த பிரதான ஆசாரியை எப்படி ஆட்டுக்குட்டியை வெட்டுவானோ அதே போல இவர் தன் கழுத்தை கொடுத்தார்.
எங்கு பிரவேசித்தார்? எதன் மூலமாய் பிரவேசித்தார்? யாராக பிரவேசித்தார்? முதலாவது, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக பிரவேசித்தார். இரண்டாவது, தேவ ஆட்டுக்குட்டியாக பிரவேசித்தார். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு முறையும் பிரதான ஆசாரியம் பலி செலுத்தப்படும் பொழுது 2 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருவாங்க. 2 ஆட்டுக்குட்டிகள் மீதும் சீட்டு போடப்படும். ஒரு ஆடு வெட்டப்படுவதற்கு சீட்டு போடப்படும். இன்னொரு ஆடு வனாந்தரத்திலே தனித்து விடப்படுவதற்கு சீட்டு போடப்படும். ஒரு ஆடு சாகடிக்கப்படணும், இன்னொரு ஆடு வனாந்தரத்தில் போய் விட்டு வரணும். அந்த ஆடு மீண்டும் வரக்கூடாது. இந்த 2 ஆட்டில் எதுக்கு சீட்டு விழுவதோ, முதல்ல பிரதான ஆசாரியன் சீட்டு விழுந்த ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டுவான். அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போய் கிருபாசனத்தின் மீது தெளிப்பான். மீண்டும் வெளியே வருவான். வெளியே வந்து இன்னொரு ஆட்டினுடைய தலையின் மீது தன் கரத்தை வைத்து தன்னுடைய பாவத்தையும் ஜனங்களுடைய பாவத்தையும் அந்த ஆட்டின் தலையின் மீது வைப்பான். அந்த ஆடு அனைவருடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு வனாந்தரத்துக்கு தூரமாக போயிடும். மீண்டும் ஒருபோதும் வர. இந்த 2 ஆடும் எதை குறிக்கிறது? இந்த 2 ஆடும் இயேசுவை குறிக்கிறது. ஒரு ஆடு தேவ கோபத்தை நிவர்த்தியாக்குகிறது, இன்னொரு ஆடு நமது பாவத்தை தொலைக்கிறது. ஒரு ஆடு பலி செலுத்தப்படுகிறது, இன்னொரு ஆடு நமது பாவத்தை சுமந்து கொண்டு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அந்த ஆடு செல்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்து ஜீவ பலியாக தன் ரத்தத்தை சிந்தினார். அதே இயேசு கிறிஸ்து மீதி இருக்கிற ஆட்டை போல நம்முடைய பாவத்தை சுமர்ந்து பாளையத்துக்கு புறம்பே வனாந்திரத்துக்கு தூரமாய் சென்று பிதாவினால் கைவிடப்பட்டார். எவ்வளவு மேன்மையான அன்பு கிறிஸ்துவுடைய அன்பு! ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த மோரியா மலைக்கு கொண்டு போகும் பொழுது ஈசாக்கு கேட்கிறான், தகப்பனே, கட்டைகள் இருக்கிறது, கொல்லிகள் இருக்கிறது, அவன் 2 பேரும் போறோம், ஆனா ஆடு எங்கே? ஆபிரகாம் ஈசாக்குக்கு சிறு வயது முதல் கடவுளை எப்படி ஆராதிக்கணும், எப்படி பலி செலுத்தணும், பலி செலுத்த என்னென்ன தேவை, என்னென்ன பொருட்கள் தேவை, எல்லாவற்றையும் தன் குமாரனாக ஈசாக்குக்கு குழந்தை முதல் 8 வயசு வரைக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தான். அந்த ஈசாக்கினுடைய திங்கிங்கை பாருங்க. சின்ன வயசு தான். அந்த சின்ன வயசுல ஈசாக்கு கேட்கிறான், தகப்பனே, எல்லாமே இருக்கு, ஆனா ஆடு எங்க? ஆபிரகாம் சொல்றார், தேவன் பார்த்து கொள்வார், என்னோடு கூட வா. அதே போல மலைக்கு செல்லும் பொழுது பலிபீடம் ஆயத்தமாக இருக்கிறது, கட்டைகள் அடுக்கப்படுகிறது. கட்டைகள் அடுக்கப்படுவதை ஈசாக்கு பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனா நான் தான் பலியாக போறேன் என்பது ஈசாக்கு தெரியல. இறுதியில கட்டை அடுக்கிட்டு தன் ஒரே பேரான குமாரனாக ஈசாக்குடைய கையை கட்டுறான், கால்களை கட்டுகிறார், தூக்கி படுக்க வைக்கிறார். ஈசாக்கு எந்த கேள்வியுமே கேட்கல. கடைசி வரைக்கும் ஈசாக்கு சிந்திச்ச ஆடு அங்க எங்குமே கிடையாது. தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார், உன் மகனை எனக்கு பலியாக கொடு. ஆபிரகாம் தன் கத்தியை கையில் எடுத்தான். ஆபிரகாம் ஈசாக்கை வெட்டுவதற்கு அவன் மனசு எப்படி துடிச்சிருக்கும். 100 வயசு வரைக்கும் பையனே கிடையாது, குழந்தையே கிடையாது. 100 வயசுல ஒரு குமாரனை தேவன் கொடுத்தார். அதே குமாரனை எனக்காக பலி செலுத்துன்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்ன ஆண்டவரே, ஒரு பையனை கொடுத்தீங்க, இந்த பையனை கேட்குறீங்க, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் போக கிடையாது. கடவுள் கேட்டா என் குமாரனை வெட்டி போட்டாலும் அடுத்த நிமிஷம் உயிரோடு எழுப்புவதற்கு தேவன் வல்லமையானவர் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். கடவுள் கேட்கிறார், கடவுள் என் மகனை கொடுத்தார், அந்த மகனை கேட்கிறார், நான் 2 துண்டா வெட்டி போட்டாலும் அடுத்த நிமிஷம் 2 துண்டையும் இணைச்சி உசுர கொடுக்கிறதுக்கு கடவுள் போதுமான கடவுள் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். கரத்திலே கத்தியை எடுத்தான். கழுத்து வரைக்கும் நோங்கி வெட்டுற வரைக்கும் ஆபிரகாம் இறுதிய துடிப்பு எப்படி இருந்திருக்கும். கழுத்தினுடைய அருகாமையில் கத்தி வரும் பொழுது தேவன் சொல்றார், ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கரத்தை போடாது.
உடனே ஈசாக்கினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஈசாக்கு பலிபீடத்திலிருந்து இறக்கி விடப்படுகிறான். இறக்கி விடப்பட்டு அவங்க அப்படியே போகல. பலி செலுத்த கட்டைகள் உண்டு, கொல்லிகள் உண்டு, நெருப்பு உண்டு. ஈசாக்கு காப்பாற்றப்பட்டான். ஆடு எங்கே? தேவன் சொல்றார், பின்னாடி திரும்பிப்பார். முள்புதரில் தன் கொம்பு மாட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து எனக்காக பலி செலுத்து. ஈசாக்கு காப்பாற்றப்பட்டான். ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு வெட்டப்பட்டது. அந்த ஆடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எவ்வளவு பெருசு சொல்லி புரியுதா? இயேசு கிறிஸ்து உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் புரியுதா? ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை வெட்டும் பொழுது எந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு வலிச்சிருக்கும். பிதாவாகிய தேவன் தனது ஒரே பேரான நேசகுமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆதி முதற் கொண்டு படைப்பு முதல் கிறிஸ்து பிதாவுடைய கண்மணி. இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னா பிதாவுடைய கண்மணி, ஒரே பேரான நேசகுமாரன். அவருக்காக தான் முழு உலகத்தையும் படைச்சார். அந்த குமாரன் நிர்வாணமாய் சதைகள் கிழிக்கப்பட்டு முள்முடி சுமத்தப்பட்டு ஆணிகள் கடாவப்பட்டு சிலுவையிலே ரத்தம் சொட்ட 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 நண்பகல் சூரியனுடைய வெளிச்சத்துல தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேசகுமாரன் கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லப்படும் பொழுது கிறிஸ்து யாருக்காக அந்த ஜீவனை கொடுத்தார் என்றால் இங்க இருக்கிற இந்த திருச்சபைக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். இதை நினைச்சு பார்க்கும்போது எப்படிங்க இயேசுவை விட்டு விலகி போக முடியும்? கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது எப்படி இயேசுவை மறக்க முடியும்? எப்படி தேவனை விட்டு விலகி போக முடியும்? எப்படி சபையை விட்டு விலகி போக முடியும்? எப்படி கடவுளை ஆராதிக்காம வாழ முடியும்? என்ன பிரச்சனை? உங்களுடைய ரட்சிப்பு எவ்வளவு பெருசு என்பதை அறியாமல் காணப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்ட ரத்தம் என்பதை அறியாமல் காணப்படுகிறீர்கள். இந்த நிலைமை தான் இந்த 1ஆம் நூற்றாண்டு எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு. அவர் பிரதான ஆசாரியராய் உள்ளே பிரவேசித்தார். அவர் தேவ ஆட்டுக்குட்டியாய் உள்ளே பிரவேசித்தார். அவர் இங்க சொல்லப்படுது, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எத்தகைய மீட்பு? நித்திய மீட்பு. மீட்பராக உள்ளே பிரவேசித்தார். அந்த மீட்பு, ரட்சிப்பு ஒருபோதும் இழக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தன் ரட்சிப்பை இழக்க முடியவே முடியாது. அநேக உபத்திரவங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், பாவ போராட்டம் வந்தாலும் அந்த விசுவாசி சொல்லுவான், கிறிஸ்துவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு ஒருபோதும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். உங்களால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? இயேசுவில் உள்ள அன்பை விட்டு ஒருபோதும் என்னை பிரிக்க மாட்டாது. உபத்திரவமோ, வியாகுலமோ, நிர்வாணமோ, பசியோ, நாசமோசமோ, பட்டயமோ, உயர்வானாலும் தாழ்வானாலும் இது எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற தேவனாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். பிரதான ஆசாரியராய் உள்ளே பிரவேசித்தார். ஆட்டுக்குட்டியாய் பிரவேசித்தார். நித்திய மீட்பராய் பிரவேசித்தார். மத்தியஸ்தராய் பிரவேசித்தார். 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்து எப்படி பலியிட்டார்? நித்திய ஆவியினாலே பலியிட்டார். நீங்க எபிரேய புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அடிக்கடி நித்திய 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 என்ற வார்த்தை வரும். நித்தியன்னு சொன்னா நிரந்தரமானது. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நித்திய ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நித்திய நியாயத்தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நித்திய மீட்பு என்று சொல்லப்படுகிறது. 14ஆம் வசனம் நித்திய ஆவி என்று சொல்லப்படுகிறது. 15ஆம் வசனம் நித்திய சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்
நித்திய மெய்ப்பன் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து எதற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார்? 14ஆம் வசனம் சொல்கிறது, நம்மை சுத்திகரிப்பதற்கு, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. ஊழியம் என்றால் தேவனை ஆராதிப்பதற்கு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருபோதும் எவராலும் தேவனை ஆராதிக்க முடியாது. உங்களுடைய பாவம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், உங்கள் பாவம் எவ்வளவு கரைப்பட்டு இருந்தாலும், உங்கள் பழைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அசிங்கமானதாக இருந்தாலும், நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையானதாக இருக்கிறது. பழுதற்ற பலியாக கிறிஸ்து தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். இறுதியாக 15ஆம் வசனம், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினால் வரும் நித்திய சுதந்திரம். இந்த நித்திய சுதந்திரம் பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த நித்திய சுதந்திரம் நித்தியமான வாழ்க்கையை குறிக்கிறது. நித்தியமான வாழ்க்கை என்றால் அநித்தியமான வாழ்க்கைக்கு முடிவு இல்லை. இந்த உலக வாழ்க்கைக்கு முடிவு உண்டு. வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய ஆயுசு காண்கிற 80 வருஷம், பலத்தின் மிகுதியால் 70 வருஷம் அல்லது 80 வருஷம் தான். அதுவும் சஞ்சலமும் வருத்தவுமாய் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மரிக்கிற ஒரு விசுவாசிக்கு வாழ்க்கை அப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது. ஒரு விசுவாசனுடைய மரணம் தான் அவருடைய வாழ்க்கைக்கான ஆரம்பம். இந்த உலகத்தில் அநேக கண்ணீர்கள், குழப்பங்கள், துரோகங்கள், மனிதனுடைய பாவங்கள், நன்றி அறியாமை, தேவ பயமின்மை, அநேக பாவங்கள், கொலைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் இந்த உலகத்தில் அதிகமாய் பெருகியிருக்கிறது. ஆனால் ஒரு விசுவாசி எல்லாவற்றையும் மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழும் பொழுது நித்தியமான வாழ்க்கையை கடவுள் அங்கே வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில் கண்ணீர் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை. அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானது. ஏன் அதை விசுவாசிக்கணும்? யார் அதை பார்த்தா? இங்கே இருக்கிற யாருமே அதை பார்க்கவில்லை. பேசுகிற நான் அதை பார்க்கவில்லை. ஆனால் ஏன் விசுவாசிக்கிறோம்? வேதம் சொல்கிறது. வேதம் கடவுளுடைய வார்த்தை. வேதம் அது குறைவற்றது. வேதம் சொல்கிறது நித்திய சுதந்திரம். அதே வேதம் சொல்கிறது நித்திய நியாய தீர்ப்பு. ஒன்று, இந்த உலகத்திலே வாழ்கிற ஆதாம் முதல் இறுதி வரைக்கும் மரிக்கிற எல்லா மனுஷனுக்கும் 2 வாழ்க்கை தான். ஒன்று நித்திய சுதந்திரம், 2வது நித்திய நியாய தீர்ப்பு. ஒன்று நித்தியமான வாழ்க்கை கீழாக நீங்கள் இருக்க வேண்டும், அல்லது நித்தியமான நரகத்திற்கு கீழாக இருக்க வேண்டும். இந்த 2 வாழ்க்கைக்கு இடையே விட்டுட்டு நீங்க எங்குமே போக முடியாது. இந்த உலகத்துல வாழ்ற பிரதமராக இருந்தாலும் சரி, அதிபராக இருந்தாலும் சரி, சிஎம் இருந்தாலும் சரி, ஆட்சியராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய முதல் ஐஸ்வர்யமானா இருந்தாலும் சரி, ஞானமானா இருந்தாலும் சரி, ஒரு நித்தியமான வாழ்க்கை ஒன்று பரலோகத்தில், 2வது நரகத்தில். சிந்திச்சு பாருங்க. இந்த நிருபத்தினுடைய ஆசிரியர் சொல்றார், இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகளுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆபிரகாமும் தாவீதும் ஈசாக்கும் கிறிஸ்துவை முன்னோக்கி பார்த்தார்கள். இன்று வாழ்கிற நாம் கிறிஸ்துவை பின்னோக்கி பார்க்கிறோம். ஆக மொத்தம் ரட்சிப்பு யார் மூலமாக மட்டுமே? ரட்சிப்பு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? என் ஜீவன் போகும் பொழுது என்னுடைய ஆத்துமா கிறிஸ்துவோடு வாழும் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? இருக்கிற எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரியாது. இங்க இருக்கக்கூடிய ஆத்துமா கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கான்னு சொல்லி தெரியாது. ஆனால் மாற்ற முடியாத ஒரு உண்மை, நீங்களும் நானும் ஒரு நாள் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். ஒருவரும் தப்பிக்க முடியாது. அங்கே ஆதாம் இருப்பார், ஆபிரகாம் அங்கு இருப்பார், ஈசாக்கு யாக்கோபு இருப்பார், அனைத்து புறஜாதி மக்களும் அங்கு இருப்பார்கள். வரலாற்று முதல் அனைத்து ராஜாக்களும் ஐஸ்வர்யவான்களும் ஞானவான்களும் அனைவரும் அங்கு நிற்கப் போகிறார்கள். அனைத்து நாட்டினுடைய பிரதமர்கள், அனைத்து அத்தாரிட்டேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அனைத்து அதிகாரிகள், அனைத்து சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் அந்த நியாய தீர்ப்பு முன்பாக நிற்கப் போகிறோம். ஒரே ஒரு நாற்காலி, ஒரே ஒரு சிங்காசனம்,
அதில் அமர்ந்திருப்பது கிறிஸ்து. எந்த கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நிர்வாணமாய் மரித்தாரோ அதே கிறிஸ்து நியாய தீர்ப்பில் வல்லமையுள்ள ராஜாவாய் அமரப்போகும். உங்களையும் என்னையும் பார்த்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்வாரா? அல்லது நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்றுப்போம் என்று சொல்வார்? இந்த உலகத்தில் அனைத்தும் இருந்தும் கிறிஸ்து இல்லை என்றால் அவர்களை விட பரிதபிக்கக்கூடிய மக்கள் ஒருவரும் இல்லை. விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள். கிறிஸ்து பிரசங்கிக்கப்படும் பொழுது அன்றே செவிசாயுங்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை உங்களை மயக்கும். பிசாசானவை தன்னுடைய தந்திரத்தினாலே உங்களை கிறிஸ்துவை விட்டு விலக்குவதற்கு அதிகமாக முயற்சிப்பார். ஆனால் உங்களுடைய விசுவாசம், கிறிஸ்து எனக்காக மரித்தார், இரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், தேவனுடைய வலது பாசனை வீற்றிருக்கிறார், அவர் என்னை ஆளுகை செய்கிறார், எனக்காக மீண்டும் வரப்போகிறார், தன்னோடு கூட வாழ்வதற்கான அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? இல்லை என்றால் இந்த நொடி மனம் திரும்புங்கள். உங்கள் இருதயத்தை தட்டி எழுப்புங்கள். தூங்கி கொண்டிருக்கிற உங்கள் ஆத்மாவை தட்டி எழுப்புங்கள். அன்னைகளுடைய ஆத்மா தூங்கி கொண்டிருக்கிறது. அன்னைகளுடைய ஆத்மாவில் தேவ பயம் இல்லை. அன்னைகளுடைய ஆத்மா கிறிஸ்துவை மறந்துவிட்டது. மீண்டுமா கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். மனம் திரும்பி இயேசுவை விசுவாசியுங்கள். நாம் ஜெபிப்போம்.